முடியுமா? வெளிப்படையா பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம, இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிகலா யோசிச்சுப்பார். இப்போ நீங்க ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி அனுமதிப்பாங்க? இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீ முதல்ல பத்திரிகையில நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்க எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு லைவ் வந்துச்சு. இப்ப இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. வெளியில நிக்கிற கூட்டம் இருக்கு, ஜெனரேட்டர் ரூம சுத்தியும் பாதுகாப்பா தகர வச்சு அடைச்சிருக்காங்க. வெளியில கூட்டம் இருக்கு. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாம அந்த கும்பல் அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன், இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்ப கூட இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல, அதுதான் நாங்க உங்ககிட்டையும் காட்டுறோம். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடைச்சு உள்ள போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பார்த்திருக்காங்க. நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணிருக்கீங்க. இதுல எந்த இடங்கள்ல யாராவது நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த கட்சியோட தலைவர் மேல செருப்பு வீசினது, அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் 5 இடங்கள கூட்டம் நடந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட அந்த வீடியோ கொஞ்சம், அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கைய வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறார். அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்கறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லிதான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க. தண்ணி பாட்டில் அவங்க நீங்க பாக்குறீங்கல்ல, கீழே அவங்களுக்கான உதவிகளை கேட்கிறாங்க. கீழ் உதவிகளை கேட்கிறாங்க. அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல. அதன் பிறகுதான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க போட்ட லைவ் தான், வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியால போட்ட லைவ் தான் நாங்களும் இதுல இருந்து எடுத்திருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சினா நான் இது
கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல. பொதுவா ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்துடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமா இருந்தா அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்கிரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்ல தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேல நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இது அது நேர்மாறா வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிரும். அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்க நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் அந்த இடங்கள்ல நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்ல. வாகனத்துல முன்பகுதியில நின்று அங்கிருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானால இருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா இருக்கு. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்கிரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. நான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்கிறேன். தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க. சோசியல் மீடியாலே இது போன்ற கேள்விகள் இருக்கு. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், துணை 2ஆம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருகிட்டயாவது ஒரு கேள்வி ஒண்ணு முன் வச்சிருக்கணும், இல்ல அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்ல. ரவுண்டானால அவர் மேல பஸ் மேல ஏறி நின்று அவரு பார்த்துட்டு தான் போனாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில நின்னவங்க, மேல நின்னவங்க ரவுண்டானால ஒரு இடங்கள்ல மேல ஏறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வி. அப்ப அந்த வழி நெடுக நின்று 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்ல இருந்திருந்தாலோ மேல இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போதுதான் இது போல நெரிசல் ஏற்பட்டது. ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது. ஒரு அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது? வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்ப சகோதரர் கூட கேட்டாரு, வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன். சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஆனா எல்லா நாளும் வேகமா தான் போவேன், ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல, இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன், ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது, ஒவ்வொரு ஊர் வரையும் தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலயும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும். அதை செய்யல. ஆனா காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாகுது, அந்த இடத்துல அவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுதான் இருக்கு, கூட்டத்தை தடுத்திருக்கலாம், அது யாரும் பண்ணலன்னு அவங்களும் குற்றச்சாட்டு பண்ணிக்கிறாங்க. எல்லாரோட கேள்வியும் அதான் இருக்கு. அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துலயே நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லியும் அவங்க கேட்கல. நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத, உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்கல. கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது. காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம வச்சிருந்தா, நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்றேன், என்ன விசாரணை இருக்கு, இப்ப விசாரணை கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுசா நான் இது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும். அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும், தெளிவா அவங்களுடைய விசாரணையில் என்னங்கிறது முழுசா தெரிய வரும். அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன். இன்னும் கூட வந்து நேற்று என்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இடையில தற்செயலா சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒண்ணு சொன்னாங்க.
பேசும்போது உங்க பெயர் சொல்லும் போதோ அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்குள்ள பாத்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது 19 நிமிஷம். அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அந்த சைடு போடுங்க. அதாவது மேல வண்டிக்கு போன இதுல 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5:35க்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க. பேச ஆரம்பிச்ச பேச்சில இருந்து 6 மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியில இருந்து முதல் செருப்பு அந்த செருப்பு வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பு வீசுறாங்க. அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. நீங்க எல்லாரும் அதை லைவ்ல பாத்தீங்க. அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, கூட்டிட்டு போறாங்க. எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த மேடை வண்டி ஏறினதுல இருந்து 14வது நிமிஷத்துல அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடந்துருது. இப்ப எந்த நேரங்கள்ல எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைதளத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்ப நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு, என்ன பத்தி எப்ப பேசினாங்க, என்ன பத்தி 16வது நிமிடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்துல கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க.